Hello guys, welcome back. This is JEE Mains 2024 question solving session on physics. The question கேட்கப்பட்டது 27/1/2024 ஷிஃப்ட் நம்பர் 2 அதில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். அப் டு அவர் மெமரி எவ்வளோ சம் சால்வ் பண்ண முடியுமோ அதை நம்ம சால்வ் பண்ணுறோம். As usual, our crash course is available for JEE NEET aspirants in the March and April of 2024. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூ கேன் ஃபில் தி கூகுள் ஃபார்ம் கிவன் in the description box. அதை ஃபில் பண்ணும்போது எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். Please like the content, share the content, put your comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். தி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் JEE மெயின்ஸ். வரலாற்றிலே இந்த கொஸ்டினை பார்க்காம இருக்க முடியாது. நீட்லேயும் பார்க்கலாம், JEE மெயின்ஸ்லேயும் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் இல்லாத எந்த ஒரு JEE கொஸ்டின் பேப்பருமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின். P plus A by V square into V minus B which is equal to N into R into T அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பில் find the dimensions of A divided by B square. So we have to know the value of A and we have to know the value of B. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், சிம்பிளாக இருக்கக்கூடியதை ஈக்குவேட் பண்ணலாமா. ஸோ V மைனஸ் பி, V என்பது நத்திங் பட் வால்யூம் அப்படின்னு சொன்னால் மீட்டர் கியூப் அதோட யூனிட்டாக இருந்துச்சுன்னா இதுவுமே சக யூனிட், ரெண்டும் ஒரே யூனிட்டாக இருந்தால் மட்டும்தான் மைனஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ பி மீட்டர் கியூப். அப்போ B விச் இஸ் ஈக்குவல் டு எல் கியூப், அது நமக்கு தெரிய வந்துச்சு. அடுத்து P ப்ளஸ் A பை V ஸ்கொயர். P என்பது ப்ரெஷர், அதை குறிக்கும். அப்போ அதனோட யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இங்கே Vங்கிறது வால்யூமை குறிக்கும். அப்போது மீட்டர் கியூபை ஸ்கொயர் பண்ணும்போது மீட்டர் பவர் 6. அப்போது இங்கே என்ன இருந்துச்சுன்னா திஸ் பிகம்ஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக ஆகணும். நமக்கு பாட்டமில் மீட்டர் பவர் 6 இருக்குது. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன். இங்கேருந்து பண்ணால் மீட்டர் பவர் 4. திஸ் வேல்யூ கோஸ் அவுட். ஸோ தென் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர் பவர் 4னு மாறுமா. ஸோ திஸ் எக்ஸ் இஸ் நத்திங் பட் நியூட்டன் மீட்டர் பவர் 4. கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக நியூட்டனை மாற்றி மீட்டரை இங்கே கொண்டு வந்தோன்னா கிலோகிராம் மீட்டர் பவர் 5 எஸ் பவர் 2 தட் இஸ் எம் எல் பவர் 5 டி பவர் மைனஸ் 2 அப்படின்னு இதை எழுதலாமா. ஏன்னா எஸ் பவர் மைனஸ் 2 இல்லையா, மீலேருந்து போச்சுன்னா அப்போ டி பவர் மைனஸ் 2. அப்போ ஏவுடைய டைமென்ஷன் எம் எல் பவர் 5 டி பவர் மைனஸ் 2, பியோடைய டைமென்ஷன் எல் கியூப். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டிருக்கிறது ஏ டிவைடட் பை பி ஸ்கொயர் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஏ டிவைடட் பை பி ஸ்கொயர், ஏங்கிறது எம் எல் பவர் 5 டி பவர் மைனஸ் 2, பி ஸ்கொயர்னு சொல்லும்போது எல் கியூபை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எல் பவர் 6. இந்த 6 மேலே போச்சுன்னா 5 minus 6 which is equal to minus 1. ml power minus 1 t power minus 2. Is there an option? Yeah, that is an option number 2. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இதுக்கு இயல்பாக வரக்கூடிய ஆப்ஷன் சியை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் ml power 1, l power minus 1 should be there. அதுக்கு பதிலாக எல்ன்னு இருக்குது. பதட்டத்தில் ஆன்சர் நீங்கள் சரியாக பார்க்கலன்னா நீங்கள் ஆப்ஷன் சியை குறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதான் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, the next one, the kinetic energy of 1 mole of oxygen at 300 Kelvin temperature கொடுக்கப்பட்டிருக்கு. என்னோட வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு. the kinetic energy is simply based on temperature and mole அப்படின்னு சொல்லிங்கன்னா mCv into delta T or else NCV into delta T அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ CV constant volume, அதாவது specific heated constant volume. இது நமக்கு என்ன வேல்யூ? ஸோ ஆக்சிஜன் இஸ் டயட்டாமிக் இல்லையா. டயட்டாமிக்னு சொன்னோம்னா CVயோட வேல்யூ 5/2 into R. ஸோ substituting that value NCV delta T, என்னுடைய மதிப்பு 1, CV which is equal to 5/2 into R, delta Tங்கிறது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 300 கெல்வினை டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ ஆரோட வேல்யூ என்ன சார் இருக்கும்? ஸோ ஆர் இஸ் நத்திங் பட் 8.314 ஜூல் பர் மோல் கெல்வின். இது எங்கேயுமே கொடுக்கல, எப்படி சார் நீங்கள் போட்டிங்க? தட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இது தெரியாமல் நீங்கள் சம்முக்குள்ளே வரவே முடியாது. ஓகேவா? அட் எனி காஸ்ட் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. ஆரோட வேல்யூ எனக்கு கொஸ்டினில் கொடுக்கலான்னு. யூ ஹேவ் டு பி வெரி தரோ தி கான்ஸ்டன்ஸ். ஸோ அது இருந்தால் தான் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அதை நீங்கள் சப்ஸ்டியூட்டே பண்ண முடியும். ஆரோட வேல்யூ தெரிலனா இந்த சம்மே நீங்கள் போடுறது வேஸ்ட்டு. யூ கேன் சிம்பிளி ஸ்கிப் த ப்ராப்ளம். ஸோ 5/2 into 8.3 into 300, 2 கட் பண்ணால் 150, 150 750 into 8 சம்திங் 87 8 8 5 40 0 8 7 56 60 6000 சொச்சம் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ சிம்பிளி 6225. ஏன் இதை நான் இவ்வளோ தைரியமாக போடுறேன்னா 3000 ஒரு பக்கம், 6000 ஒரு பக்கம், 1000 ஒரு பக்கம், 2000 ஒரு பக்கம். ஸோ மேசிவ் டிஃபரன்ஸ் இருக்கிறனால நம்மளால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ணிட முடியும். நியூமரிக்கல் பேசிக்ஸில் இந்த 3 1 4 இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இட் வில் பி கம்மிங் அரௌண்ட் 6000 அப்படிங்கிற வேல்யூ இருக்கிறதுனால ஒரு வேறு 6125 ஒரு ஆப்ஷன், 6225 ஒரு ஆப்ஷன், 6325 ஒரு ஆப்ஷன். அப்போ நீங்கள் என்ன செஞ்சாகணும், இங்கே இருக்கக்கூடிய 750யோட இங்கே 8.3 நம்ம இன்னும் ப்ரிசைஸாக மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூவே ஹேவ் டு சூஸ். அப்படி இல்லை ஆப்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப டைவர்ஜிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டேரக்டாக ட்ரெடிஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ப்ராப்ளம் வில் கோ ஆன். ஆப்ஷனை பேஸ் பண்ணி சம்மோட ஸ்பீடை நீங்கள் அதிகமும் படுத்தலாம், குறைக்கலாம். அப்படிலாம் அதிகப்படுத்தி நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோம்? இதில் நீங்கள் டைமை அதிகப்படுத்திட்டீங்க, இதில் டைமை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா
ஒரு பெரிய டைப் ஆஃப் லெவல் கொஸ்டின் இருக்கும், டெஃபினெட்லி தேர் வில் பி a tough question. அதுக்கு நீங்கள் மோர் டைம் யூ கேன் யூஸ் இல்லையா, அவ்வளோதான், that's simple. After that, an LCR series based problem, LCR with AC circuit, inductance ஓட வேல்யூ 100 by pi milli henry இருக்கு, then capacitance is 10 power minus 3 divided by pi farad, there is no milli or micro இல்லை, and resistance which is equal to 10 ohms which has the frequency of 50 hertz. The voltage RMS value 230 volt, find the power factor. So power factor which is nothing but cos phi, that is R by Z. R value 10 ங்கிறது கொடுத்தாச்சு, Z கண்டுபிடிக்கணும். How will you find the value of Z? That is impedance which is equal to XL. ஏன்னா உங்களுக்கு L இருக்கு, C இருக்கு, R இருக்கு. R is always constant அப்படின்னு சொல்லும்போது XL minus XC ஸ்கொயர் பண்ணிட்டு plus R ஸ்கொயர் பண்ணிட்டு then square root total. அப்போ நமக்கு XL XC ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்களா சார்? அதுவும் இல்லையே. So how will you find that? So for XL we have the formula omega into L. Omega which is nothing but 2 pi F into L. 2 pi F ஓட வேல்யூ frequency 50, L ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். By this we are getting 10 ohms. இதோட calculation basicsலாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இட்ஸ் வெரி டேம் சிம்பிள் திங். நீங்கள் தான் குயிக்காக அதுக்கெல்லாம் சால்வ் பண்ணி கற்றுக்கணும். ஓகே, XC which is equal to capacitive reactance, that is 1 by omega C. 1 by omegaங்கிறது 2 pi F into C. சேம் 2 pi into frequencyயோட வேல்யூ 50 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கெப்பாசிட்டன்ட் 10 power minus 3 divided by pi. இதெல்லாம் நீங்கள் சிம்பிளாக கட் பண்ணும்போது you will also getting 10 ohms, right? இங்கே இருக்கக்கூடியது 10 ohms and then this value is also 10 ohms. 10 minus 10 which is equal to 0. After that R square. R square னு சொல்லும்போது 10 ஸ்கொயர் பண்ண 100. After that you are getting square. இதுக்கு நீங்கள் இதையும் கட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக 10 ohms அப்படிங்கிறது வந்துடும், ரைட்? ஸோ இம்படன்ஸ் cos phi which is equal to R by Z அப்படின்னு போட்டிங்கன்னா R ஓட வேல்யூ 10, Z ஓட வேல்யூ 10, that is equal to 1. So phi which is equal to cos inverse of 1. Cos ஓட வேல்யூ எப்போ ஒன்றா இருக்கும்? when the value is equal to 0 degreesன்றது தான் இருக்கும். 0ங்கிற ஆன்சர் இருக்குது, ஆனால் why I am choosing 1? Why I am choosing 1? So this is what happens. நம்ம கேட்டிருக்கிறது this is phase difference, this is phase angle அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை phase differenceன்னு சொல்லுவாங்க. So what is that cos phi அப்படின்னு சொல்லும்போது தான் that is called as power factor. ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணிடுவோம்னா இந்த cos phiன்னு சொல்லும்போது 5 which is equal to cos inverse of 1ங்கிற வேல்யூக்கு போவோம். அப்படி பண்ணாலும் cos 0 which is equal to 1, the 0 is also there. That is not only 0, that is 0 degrees. அவங்க கேட்டது அதல்ல, cos phiனுடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்களே தவிர phiனுடைய மதிப்பை கேட்கல. அதான் பவர் ஃபேக்டருங்கிறது, காசும் ஃபையும் சேர்ந்தது தான் பவர் ஃபேக்டர். ஸோ த வேல்யூ காட் 1 இருக்கு இல்லையா, அந்த 1 தான் நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, ரொம்ப எக்ஸாக்டான 2 வேல்யூஸ் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ் இருந்தாலும் எது கரெக்டான ஆன்சருங்கிறது உங்கள் மைண்டுக்கு வந்து போகணும். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் a large question, an object is released from point A time from B to C is 2 seconds. Find the height AC. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்கள் டயக்ராமில் இந்த டயக்ராம் நம்ம தான் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஐ said. ஈஸியான கொஸ்டின் முன்னாடியே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கொண்டு வரும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குன்னு 3 பாயிண்ட் இருக்குது. ஏலேருந்து பிக்கு ஒரு விஷயம் இருக்குது, பிலேருந்து சி. பிலேருந்து சிக்கு விழும்போது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கூடிய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட். டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 80 மீட்டர். அது எங்கே குறுக்கிறதுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் 80 மீட்டர் அப்படிங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்கணும், அதை விட்டுருக்காங்க. பட் தட்ஸ் ஓகே, இட் இஸ் கிவன். நமக்கு டைம் 2வும் டிஸ்டன்ஸ் 2வும் மட்டும்தான் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏசி. அப்போது திஸ் இஸ் S1, திஸ் இஸ் S2, ரெண்டுத்தையும் சேர்த்து வரக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ நமக்கு இருக்கக்கூடியது மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம போடுறோம்னா அது ஆல்வேஸ் த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0, பட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபைனல் வெலாசிட்டி அட் த ரேட் ஆஃப் பி. பியில் இருக்கும்போது ஒரு வெலாசிட்டி இருக்கும்ல, அதை கண்டுபிடிக்கணும். லைக்வைஸ் ஹியர் ஆல்சோ தி ஃபைனல், ஏன்னா சிங்கிறது கடைசி பாயிண்ட். இங்கே V2 which is equal to 0, ஏன்னா அந்த பால் வந்து ரெஸ்ட் ஆக போகுது. அப்போது U2 which is equal to what என்னவாக இருக்கும்? அதுதான் நீங்கள் போன ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கிற V1 ஆக இருக்கும். U2 என்பது ஒன்றுமில்லை, நீங்கள் போன ஸ்டெப்பில் போன பாய்ஸில் இருக்கக்கூடிய அந்த V1 இங்கே வந்துடும். தென் த வேல்யூ ஆஃப் V2 will become 0. ஸோ இதை வச்சு நம்ம எதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாமா? ஸோ S இருக்குது, T இருக்குது, Uவோட வேல்யூ, Vயோட வேல்யூ, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ how will you find this? S equal to UT plus 1 by 2 GT square. S2ஓட வேல்யூ 80. Uவோட வேல்யூ நமக்கு தெரியாது. We don't know the value of U2. That is also called as V1. இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். And then the time அப்படின்னு சொல்லும்போது 2 செகண்ட் இல்லையா, அந்த 2 into U1 plus 1 by 2, Gயோட வேல்யூ 10, Tயோட வேல்யூ 2. ஸோ இது ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணும்போது 20 அப்படின்னு வரும். 2U2 which is equal to 80 minus 20, that is 60. அதை டிவைடட் பை 2னு போடும்போது 30 மீட்டர் per second. This is not only U2, that is also called as V1. ஏன் இதை சொல்கிறோம்னா இங்கே நம்ம இந்த V1 கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எப்படி, ஏன்னா இந்த இடத்துல S1ஓட வேல்யூவும் இல்லை, டைம் 1ஓட வேல்யூவும் இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரே ஒரு வேல்யூ V1, அதோட மதிப்பு 30 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. V and U இருக்குது, இதில் எந்த பேஸ் கண்டுபிடிக்கலாமா? யா we have formula V1 square equal to U1 square plus 2AS1.
B1ங்கிற இடத்துல அந்த 30 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இனிஷியல் வெலாசிட்டி 0, ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து வரும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0. ஒரு ரப்பர் பாலை நம்ம மேலேருந்து தூக்கி போடுறோம், ஒரு மாடியிலேருந்து தூக்கி போடும்போது இனிஷியல் வெலாசிட்டியே இருக்காது. தெர் வில் பி a ஃபைனல் வெலாசிட்டி. அதே போல் அது தரையில் விழுந்ததுக்கப்புறமா அங்கே there will be no final velocity, only initial velocity will be there, ரைட்டா? ஸோ u 2 into a into s1. a is also called as g, ஏன்னா இந்த மொத்த ப்ராசஸும் மேலேருந்து கீழே தான் விழுது. அப்போ ஆக்சலேஷன் இஸ் சிம்பிளி டியூ டு கிராவிட்டி. நம்ம எடுத்தோம்னா 2 into 10 into s1. ஸோ ஃப்ரம் திஸ் இங்கே 900 இருக்குது, மைனஸ் டிவைடட் பை திஸ் 20 அப்படின்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் 45 மீட்டர். இங்கே தான் இன்னொரு பியூட்டி, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சால்வ் பண்ணுறோம்ல, அந்த 45 மீட்டர் அப்படிங்கிற ஆன்சரும் இருக்குது. ஸோ வில் சிம்பிளி புட் திஸ் நோ, டெஃபினெட்லி நோ. வாட் தே ஹவ் ஆஸ்க்ட் ஏசி, இங்கே 45 இருக்குது, இங்கே ஆல்ரெடி 80 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய 125ங்கிற ஆன்சர் தான் நம்ம போடணும். அந்த ஆன்சர் இருக்கா பாருங்கள், இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். அப்புறம் நம்ம பார்க்கும்போது 45ங்கிற ஒரு வேல்யூ, கரெக்டான வேல்யூ நம்ம சம் சால்வ் பண்ணும்போது கிடைக்குது. அந்த வேல்யூ நம்ம உடனே அவசரத்தில் சால்வ் பண்ணோம்னா படா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இருக்குன்னு யூ கேனாட் டேக். வை? பிகாஸ் we need to find the total distance. So 80 plus 45, that is equal to 125 meter. So you have to substitute this answer. ஓகேங்களா? கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான் இருந்தாலும் வேறு வழியில் நம்ம சால்வ் பண்ணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். The galvanometer shows deflection of pi divided by 3, where I1 which is equal to 200 microampere current is passed. What will be the current when the deflection of galvanometer is pi by 10? So the first one, deflection அப்படின்னு நம்ம சொல்லும்போது θ1 which is equal to pi divided by 3, அந்த டயத்தில் இருக்கக்கூடிய I1 which is equal to 200 microamps. Likewise, at what will be the current, நம்ம கரண்டோட வேல்யூ I2 கண்டுபிடிக்கணும் when the deflection gamma θ2 that is equal to pi by 10 அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதுக்கான ப்ரொபோர்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா yes we have a proportion. I is proportional to deflection. கரண்ட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கரண்ட்டும் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ I1 by I2 equal to θ1 by θ2. நமக்கு எல்லா வேல்யூஸும் இருக்குது, நத்திங் பட் I2. அதை மட்டும் தனியாக வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 200 by I2, pi by 3, pi by 10, pi and pi cuts, 10 மேலே போகுது, 10 by 3 மாறுது. இங்கே ஒரு 0வை கட் பண்ணுறோம், this goes here, that is nothing but 60 microamps. ஸோ 60 microampsங்கிற ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தா we have the answer. மோரோவர் 600 மைக்ரோஆம்ஸும் இருக்குது. ஏன்னா இந்த 10 நீங்கள் டிவைட் பண்ணலன்னா டேரெக்டாக 600 மைக்ரோஆம்ஸுங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜீரோஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆஃப்டர் தட் ஃபைண்ட் B0 வேர் கரண்ட் இஸ் 4 ஆம்பியர், R1 R2 ரெண்டுத்தோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ how will you find the value of B0? ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய எதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a semi circle 1 and second one this is also semi circle 1. ஸோ ரெண்டுமே சர்க்கிள் அப்படிங்கிற ஆர்டரில் நமக்கு வரும்போது what we will do, μ0i divided by 2πr, that would be the formula. B1 பொறுத்த மட்டும் μ0i by 2πr1, செகண்டை பொறுத்த மட்டும் μ0i by 2πr2. ஸோ இதில் காமனான விஷயங்கள் என்னென்ன, ஐயோட வேல்யூ 4 ஆம்ப்ஸ்ன்னு இருக்குது. அப்போது இது ரெண்டுத்துக்குமே நமக்கு இருக்கக்கூடிய ஐங்கிறது இட்ஸ் காமன். ஸோ I1 which is equal to I2, that is common அப்படின்னு சொல்லும்போது μ0 ஐ வெளியில் எடுத்துடலாம், இந்த 2π கூட வெளியில் எடுத்துடலாம். 1/r1 plus 1/r2, μ0 which is equal to 4π into 10 power minus 7, I is 4 divided by 2π, இதை கட் பண்ணால் 2. Here the value of radius R1 which is equal to 2π and R2 radius is 4π. அப்போது 2 2 4 மேலே ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் 2 + 1 3 4π. இங்கே நமக்கு ஆர்டரில் இருக்கிறது 8 into 10 to the power of minus 7. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 24 divided by 4π into 10 to the power of minus 7, 4 3 12, 12 2 24. ஸோ 2 into 10 to the power of minus 7. இதில் கூட ஆப்ஷன்ஸ் 2 into 10 power minus 7 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. ஸோ சிங்கிள் டிஃப்ரென்ஸ் தான், பட் இதில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸஸ்க்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுனால we can choose 2 into 10 to the power of minus 7. இல்லை ப்ராபபிளான தான் நான் போகணும் அப்படிங்கிற முடிவு வந்துடுச்சுன்னா 24 கீழ் 4 into 22 by 7ன்னு போடுங்க. 7 மேலே போகட்டும், 7 4 28, 7 2 14, 14 4 18, 188 கீழ் 88 அப்படின்னு போட்டு நீங்கள் பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். யூ வில் கெட் தி ஆன்சர் ஆஃப் அரௌண்ட் 2 into 10 to the power of minus 7 அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் தட். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டத்தையும் நீங்கள் into 2ன்னு போட்டு பாருங்கள், போட்டிங்கன்னா 176, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 11 வேல்யூஸில் தான் நமக்கு மாட்டுது. ஸோ இட் இஸ் ப்ராபப்ளி 2 into 10 to the power of minus 7ங்கிறத எந்த விதமான மாற்று கருத்துகளும் இருக்கக்கூடாது. சரிங்களா? After that, calculate the Q value of the following nuclear reactions in a mega electron where C12 which is equal to C13 C12 ஆகும் ஒரு ஃப்ரீ நியூட்ரானாகவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாஸ் டிஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். we need to find the value of Q. Q you already know that delta M into C square. C squareோட வேல்யூ 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது தெரியும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டெல்டா எம். டெல்டா எம்னு பார்க்கும்போது நமக்கு ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய C13 அதனுடைய அட்டாமிக் மாஸ் யூனிட் நமக்கு தெரிஞ்சு 313.009 மைனஸ் திஸ் வேல்யூ ஆஃப் அட்டாமிக் யூஸ் 12 யூனிட்ஸ். அப்போ 12 யூனிட்ஸ்னால் 12 தான் போடணும். என்னன்னு சொல்லும்போது 1.008.
இதெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது I got 1.001 into 0.931. So I got 0.93 million electron volt. So we have 0.93 million electron volt. We have 1.93 million electron volt. So the calculation must be very precise. நீங்கள் என்ன பண்ணியாகணும், ஸ்கூலில் போட்ட மாதிரி 009, அதுக்கப்புறம் இங்கே 12.008, அதுக்கப்புறம் 1.001, அதனோட 931, இதை பர்ஃபெக்டாக மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஏன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் எப்போ அவங்க டெசிமல் பாயிண்ட்ஸை ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்களோ அப்போ நம்மளும் கரெக்டாக அதே டெசிமல் பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஆஃப்டர் தட், மூன் டேக்ஸ் லெஸ் டைம் டு ரிவால்வ் அரவுண்ட் த எர்த் ஆஸ் கம்பேர் டு தட் ஆஃப் எர்த் அரவுண்ட் தி சன். வெயிட்டிங்கில் வைப்போம். முதல்ல, angular velocity of moon with respect to earth is greater than angular velocity of earth with respect to sun. So எப்படி பார்த்தாலுமே the option both are true and S2 is the correct explanation. It is depends on, இது நமக்கு ரொட்டேட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே ஆங்குலர் வெலாசிட்டி தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கு நமக்கு ரிவால்வ் ஆகக்கூடிய அந்த டைமிங், அதோட கிராவிட்டி, இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலாஸ் G which is equal to GM divided by R squareங்கிற ஃபார்முலா, அண்ட் தென் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறது எடுத்திங்கன்னா GM divided by R ஸ்கொயர் ரூட், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் would be helpful. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லும்போது ஒமேகா இன்ட்டு ஆர் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒமேகா, இந்த ஜி, இந்த எம், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தி ஆன்சர்ஸ் வில் பி justified. Okay, the next one, the refractive index of medium is 3 and the speed of light in air is 3 into 10 to the power of 8 meter per second. இது அவங்க சொன்னாலும் சொல்லனாலும் நமக்கே தெரியும். The intensity of the beam on non-refracting surface kept in the medium is I. Find the pressure on the surface. நமக்கு இன்டென்சிட்டி ப்ரெஷர் இது கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஃபார்முலா ப்ரெஷர் which is equal to intensity divided by velocity. இன்டென்சிட்டியோட யூனிட் வாட் பர் மீட்டர் ஸ்கொயர், வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது மேலே போகும்போது வாட் செகண்ட் டிவைடட் பை மீட்டர் கியூப்னு மாறும். 1 watt is equal to 1 joule per second divided into செகண்ட் டிவைடட் பை மீட்டர் கியூப். இந்த செகண்ட் கட் ஆகும்போது ஜூல் என்பது நியூட்டன் மீட்டர் டிவைடட் பை மீட்டர் கியூப். இந்த மீட்டர் கட் ஆச்சுன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் பண்ணுறோன்னா யூனிட்டோட டேலி கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் எப்போதுமே செக் பண்ணணும். சில கண்டிஷனில் 2i டிவைடட் பை சி அப்படிங்கிற கண்டிஷனும் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும். ஸோ I டிவைடட் பை சி, லைக்வைஸ் நமக்கு சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் மீடியம் தான், இட் இஸ் நாட் வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் மீடியம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு velocity of light divided by velocity of medium. This is going here, this is going down. So C divided by mu. அப்போ C யோட வேல்யூ ஆன 3 into 10 power 8 divided by refractive index of the medium, மூணு கட் பண்ணும்போது I divided by 10 power 8 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா. இது நமக்கு சிம்பிளாக சொல்லும்போது 2 ஸ்டெப்பில் ஆன்சர் தெரிஞ்சிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் the reflecting surface அப்படின்னு சொல்லும்போது ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, that is 2 times of I divided by C. அப்போ 2i divided by 10 power 8 இருக்கா, இந்த ஆன்சரும் நீங்கள் போடுற மாதிரி ஆகும். அதனால் இதில் I டிவைடட் பை 8 இல்லை 2i டிவைட் பை 10 power 8ங்கிற குழப்பம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். சின்ஸ் இட் இஸ் அ நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், யூ கேன் யூஸ் த ஃபார்முலா சிம்ப்ளி I டிவைடட் பை C. தட் இஸ் நாட் ஓன்லி வெலாசிட்டி ஆஃப் லைட், தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் த மீடியம். ஸோ தட் இஸ் வாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஆஃப்டர் தட், ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 6.63 electron volt, find the threshold frequency F. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் and then frequency எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஃபார்முலா work function equal to h into f naught, then f naught which is equal to work function divided by h. work function சொல்லும்போது 6.63 divided by 0 போட்டுடலாமா, h is 6.63 into 10 to the power of minus 34 போட்டுடலாமா. So what you will get, 10 to the power of plus 34? No, never. Why? Because since it is given in electron volt, அப்போ electron volt நீங்கள் ஜூலாக கன்வெர்ட் பண்ணி ஆகணும். So that you have to multiply 1.6 into 10 to the power of minus 19 divided by 10 to the power of minus 34. ஏன்னா இங்கே மேலே 6.6ம் இங்கே இருக்கக்கூடிய 6.6 அடுத்தது போக மீதி இருக்கிற 10 power minus 34 இங்கே வரும்போது minus 19 plus 34, that is equal to 15. So 1.6 into 10 to the power of 15. Since the answers you have to see எல்லாமே 1.6 1.6 1.6 மூணு விஷயம் இருக்குது. ஒரு இடத்துல 10 power 15 இருக்குது, ஒரு இடத்துல 10 power 16 இருக்குது, ஒரு இடத்துல 10 power 14 இருக்குது. So what's the correct answer? 10 power 15 is the correct answer. So option number A is correct. நம்ம இந்த கால்குலேஷனில் ஒரு 8க்கு பதிலாவோ இங்கே ஒரு 9க்கு பதிலாவோ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 16ஐயும் சூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும், 14 கூட சூஸ் பண்ணுற மாதிரியாக ஆகலாம். ஸோ அதனால் யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ் வித் திஸ் 10 to the power of exponentials. அதை ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணோம். அது ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லை, ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இஸ் இனஃப். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், ட்ரூத் டேபிள் மூலமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய அவுட்புட் y is equal to what அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின். ஸோ வாட் ஆல் தே கிவன், முதல்ல ஏங்கிற பாயிண்ட்லேருந்து நமக்கு திஸ் இஸ் ஏ அண்ட் தென் இட் இஸ் கிவன் இன் நாட் கேட். நாட் கேட்டில் போகும்போது அது ஏ டேஷ் ஆகுது. ஹியர் அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட்லேருந்து டேரெக்ட்லி பி இஸ் கோயிங் அவுட். அதே மாதிரி பியோட நாட் கேட் பி பார்
அப்படிங்கிறது இங்கே ஒரு அண்ட் கேட்குள்ளார போகுது. ஸோ தட் பிகம்ஸ் ஏ டாட் பி பார். இங்கே அதே மாதிரி ஏ பார் இங்கே அண்ட் கேட்குள்ளே போகும்போது ஏ பார் டாட் பி. ஸோ இட் இஸ் கம்பைல்டு வித் ஆர். அப்போ என்ன ஆகும்னா ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி ஹோல் பார் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கலாம். பட் என்னை பொறுத்த மட்டும் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏபி 0 0 0 1 1 0 1 1 அப்படிங்கிற காம்பினேஷன் ஃபஸ்ட்டு. ஆஃப்டர் தட் ஏ பார் அப்படின்னு சொல்லும்போது 0 1 ஆகுது 0 1 1 becomes 0, இங்கே 1 becomes 0. Likewise b பார்னு எடுக்கும்போது 0 become 1 1 becomes 0 0 1 ஆகுது 1 0 ஆகுது. ஆஃப்டர் தட் ஆட் தோஸ் ஸ்டஃப். இங்கே ஏவையும் பி பாரையும் ஆட் பண்ணுங்கள், பிஐயும் ஏ பாரையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதை ஆட் பண்ணி வரக்கூடிய அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா 0 into 0 0 ப்ளஸ் 0 into 1 0. அப்போ ரெண்டும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஆஃப்டர் தட் இங்கே அதே மாதிரி 0வையும் 0வையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 plus 1 and 1 multiplied becomes 1. 1 plus 0 which is equal to 1. After that 1 into 1 which is equal to 1 plus 0 into 0 which is equal to 0. That becomes 1 0 sata 1. Finally 1 into 0 0 1 into 0 0. That becomes 0. அப்போ இது simply shows அப்போ என்ன அர்த்தம்னா 0 1 1 0 அப்படிங்கிற இந்த கேட் எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஃபாலோவிங் எக்ஸ்ஆர் கேட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுது. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் சரி வர கொடுக்கப்படல, இந்த சர்க்யூட் மட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த சர்க்யூட்டுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப்டர் தட் டர்ன்ஸ் ரேஷியோ 10:1 ஃபைண்ட் த பவர் சப்ளைட். சிம்பிளாக முடிச்சிட்டிங்களா? ஸோ இதில் எது ப்ரைமரி எது செகண்டரிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ வந்து என்னோட வேல்யூ. ஸோ இது சிம்பிளாக ஃபஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா திஸ் இஸ் N1 திஸ் இஸ் N2 அப்படின்னு தான் நம்ம எடுத்தாகணும். லைக்வைஸ் திஸ் இஸ் யுவர் V1 திஸ் இஸ் யுவர் F1 அண்ட் திஸ் இஸ் யுவர் R1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? சாரி R2, ஏன்னா செகண்டரி இல்லையா, இது ப்ரைமரி செகண்டரி நம்ம எடுக்கிறோம். ஸோ 10 divided by 1 which is equal to வோல்டேஜோட வேல்யூ 230 divided by V2ஓட வேல்யூ தெரியாது. ஸோ if we cut with this we will get the value of 23 voltage அப்படிங்கிறது V2. So we have the value of V2 which is equal to 23 voltage. So from that what we have to find? We need to find the power of supplied. So power supplied P2 which is equal to V R சேர்த்திங்க அப்படின்னா V2 divided by R, V2 square divided by R. 23 ஸ்கொயர் பண்ணும்போது 23 இன்ட்டு 23 டிவைடட் பை ஆரோட வேல்யூ 46. 2 இதை கட் பண்ணிங்கன்னா 23 டிவைடட் பை 2 22 கீழ்வு 2 இருந்துச்சுன்னா 11. அப்போ 11.5 சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். ஸோ தட் இஸ் ப்ராபப்ளி ஈக்குவல் டு 11 வாட். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பவர் சப்ளைட் அப்படிங்கிற வார்த்தை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வெளியில் போன பவரை பற்றி தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஆஃப்டர் தட் closed organ pipe of length. இது length of the closed organ pipe, அதனால் LCன்னு வைக்கிறேன். and open organ pipe அதோட length L1 வைக்கிறேன். produce a beat frequency. beat frequency is nothing but delta F, that is F2 minus F1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? in their fundamental board ரெண்டுமே fundamental, this is also fundamental, this is also fundamental அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். find the speed of sound. அது என்ன சார் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்னா 320 மீட்டர் per செகண்ட் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆராய்ச்சினா கிடையாது. ஸோ whenever they have given the specific value, இந்த பார்த்தீங்களா 330, நான் ஷார்ட்கட்டில் போகிறேன், இதை நீங்கள் போட முடியாது. ஒய்? பிகாஸ் 294க்கும் இங்கே கிட்டே தான் வேல்யூ இருக்குது, 350ங்கிற வேல்யூவும் கிட்டேயே இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணி ஆகணும், இதை டீட்டெயிலில் தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஹவ் வில் யூ சால்வ்? நமக்கு பீட் ஃப்ரீக்வன்சி டெல்டா எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்காங்களா, தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ளோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஓப்பன் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. எஃப்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா V டிவைடட் பை 4L, எஃப்ஓ அப்படின்னு சொன்னீங்கன்னா V டிவைடட் பை 2L. இதில் V ரெண்டுத்துக்குமே காமன் தான், பட் லென்த் ஆர் நாட் காமன். ஒருவேளை ரெண்டும் சேம் லென்த் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அப்போது எல்சி விச் இஸ் ஈக்குவல் டு எல்ஓ அப்படின்னு நம்ம எடுத்துருக்கலாம். ஆனால் கொடுக்கலையே, எல்சிங்கிறது 1.5, எல்ஓங்கிறது 3.5. யூ ஹேவ் டு சப்ஸ்டிட்யூட் தோஸ் வேல்யூஸ். க்ளோஸ்டுக்கான வேல்யூ 1.5யும் ஓப்பனுக்கான வேல்யூவும் கொடுக்கும்போது விச் பிகம்ஸ் V/6 மைனஸ் V/7. இந்த 7 மேலேயும் இங்கே போச்சுன்னா 7V மைனஸ் 6V டிவைட் பை 7 6 42, இங்கே 7. அப்போது V டிவைட் பை 42 இன்ட்டு 7 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 2 14, 7 4 28, 29. ஸோ த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் 294 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு கையோட கிடைக்கும். ஓகேவா? ஆஃப்டர் தட் இஃப் அ பாடி ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் த சைஸ் ஆஃப்டர் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இஸ் ரிமூவ்ட் இட் இஸ் செட் டு பி பிளாஸ்டிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரிஜினல் ஷேப்புக்கு பிளாஸ்டிக் வரவே வராது. கரெக்டாக? த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆஃப் த பாடி டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா somehow it is correct, பட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் என்னன்னு சொல்லலாம் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறதே வந்து நம்ம எலாஸ்டிசிட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நம்ம டீப்பாக பார்க்கும்போது, அதாவது ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது வாட் வி ஹேவ் டு சே, இது ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே
ராங்குங்கிற ஆப்ஷன் நம்ம சொல்லலாம். பட் இங்கே போத் ராங் அப்படிங்கிற வார்த்தை எதுவும் இருக்கா? தேர் இஸ் நோ சச் வேர்ட். ஏன்னா முதல்ல ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே கரெக்டு, இல்லை ரெண்டும் கரெக்டு, ரீசன் வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஒன்லி அசர்ஷன் மட்டும் கரெக்டு கண்டிப்பாக கிடையாது. அண்ட் தென் அசர்ஷன் இல்லை ஒன்லி ரீசன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆப்ஷனில் நம்ம சொல்லும்போது இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ், இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸுங்கிறது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். ஸோ வி ஆர் சூஸிங் ஒன்லி ரீசன் இஸ் கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ we have reached the end of the session. Our enquiry form is given in the description box. For any crash course in the period of March and April 2024 நமக்கு கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா, வில்லிங் இருந்துச்சுன்னா நம்மளோட கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். அவர் டீம் வில் கம்யூனிகேட். இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ் வில் பி சீயிங் 29/1/2024 கேட்கப்பட்ட கொஸ்டின், 2 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் 1 by 1 சால்வ் பண்ணப்படும். டெய்லி ஒரு வீடியோங்கிறது அப்லோட் பண்ணப்படும் as I promised earlier. And don't forget to like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching the video. Thank you.